Hi friends, welcome to Samayal. இன்னைக்கு நம்ம Samayalல பார்க்க போற ரெசிபி வந்து வெண் பொங்கல். வாங்க நம்ம வெண் பொங்கல் எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம். Friends, நான் வந்து பொங்கலுக்கு வந்து பச்சை அரிசி தான் எடுத்துர்க்கேன். நான் பச்சை அரிசி இந்த கப்ல 1 கப் எடுத்துர்க்கேன். இப்போ இதே கப்லயே நீங்க 1/2 கப் வந்து சிறுபருப்பு எடுத்துக்கோங்க. இப்போ ரெண்டுட்டுமே வந்து நான் நல்லா ஊற வச்சிருக்கேன் ஒரு 15 நிமிஷம். Friends, இப்போ நான் வந்து pressure cooker எடுத்துர்க்கேன். இப்போ இந்த pressure cookerல வந்து 1 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. Friends, இப்போ நான் ghee வந்து நமக்கு நல்ல ஹீட் ஆயாச்சு. இப்போ நம்ம ஊற வச்ச இந்த அரிசியை போட்டு நம்ம கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். Friends, இப்போ இத கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு just 2 minutes ஃப்ரை பண்ணா போதும். இப்போ வந்து நம்ம பொங்கல் வேக வைக்கிறதுக்கு தண்ணி ஆட் பண்ணிடலாம். நீங்க எந்த கப்ல மெஷர் பண்ணீங்களோ அந்த கப்லயே வந்து நீங்க 5 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. Friends, இப்போ இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. Friends, நான் ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி ஆட் பண்ணிருக்கேன். Friends, இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். Friends, இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணியாச்சு. ஒரு 4 to 5 whistles வரைக்கும் நல்லா குக் பண்ணுங்க. Friends, நான் ஒரு 5 whistles விட்டுருக்கேன். இப்போ நம்ம வந்து ஸ்டீம் எடுத்துடலாம். இப்போ நம்ம குக்கர் ஓபன் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு பொங்கல் வந்து கரெக்டான பதத்துக்கு நல்லா வந்திருக்கு. இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். Friends, இந்த மாதிரி ஒரு சின்னதா ஒரு ஃப்ரையிங் pan எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம பொங்கலுக்கு தாளிச்சிக்கலாம். நான் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் 2 டேபிள்ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு நெய் ஃப்ளேவர் வேணுமோ நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் மிளகு வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகு எடுத்து நல்லா வந்து கிரஷ் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம், நெக்ஸ்ட் இஞ்சி சின்ன துண்டு பொடியா நறுக்கினது, பச்சை மிளகாய் ஒரு சின்ன பச்சை மிளகாய், நெக்ஸ்ட் கருவேப்பிலை ஒரு இனுக்கு, ஃப்ரெண்ட்ஸ் கருவேப்பிலை பொரிஞ்சோன்னு கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம முந்திரி சேர்க்கலாம். முந்திரி வந்து நான் உடைச்சி வச்சிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு முந்திரி நல்லா வந்து பொரிஞ்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம பொங்கல்ல ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் உங்களுக்கு பிரைட்னஸ் கம்மியா இருக்கும் ஏன்னா கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தாளிச்ச இந்த மிளகு சீரகத்தை நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் முன்னாடியே கொஞ்சம் அரிசியும் பருப்பையும் நீங்கள் ஊற வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக பொங்கல் ஆகிடும். இப்போ நம்மளுக்கு தலைன்னு இருக்குது பொங்கல் நல்லா ஹோட்டல் ஸ்டைலில். பொங்கலுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட் வந்து நீங்கள் 1 கப்பு அரிசி எடுத்திங்கன்னா 1/2 கப்பு பருப்பு எடுத்துக்கோங்க. ஒரு 5 கப்பு தண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா இந்த ரெசிபிக்கு ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணால் என்னோட லேட்டஸ்டான வீடியோஸை நீங்கள் உடனடியாக பார்க்கலாம். சுவையான உணவுடன் ஆரோக்கியமான வாழ்வு. தேங்க்யூ.